வணக்கம் திருமுருகன். வணக்கங்க. சொல்லுங்க, இந்த அண்ணா ஹசாரேவின் அரசியல் பிரவேசம் குறித்து சொல்லுங்க திருமுருகன். அதாவது அவர் சமூக இயக்கத்தில இருந்து அரசியல் இயக்கமா மாறுறாரு அப்படின்னா, ஒண்ணு அவர் சமூக இயக்கங்களாக இருந்து தான் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியவில்லை, தோல்வி கண்டிருக்கிறோம்ங்கிறத பகிரங்கமா அறிவிக்கணும். அப்படியானால் அவர் போராட்ட வடிவங்கள், அதாவது சமூக இயக்கங்கள் இங்க போராடி பல கோரிக்கைகளை வெற்றிகரமா நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய இதுல அப்படி ஒன்று நடக்கல அப்படின்னா இவருடைய போராட்டம் தோல்வி அடைந்ததனுடைய காரணங்கள் நாம் ஆராயப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். ஏனென்றால் இது வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல் மக்கள், அதாவது அடித்தள மக்களுடைய பங்கேற்பு இல்லாமல் நடந்ததுதான். பல இடங்களில் மக்கள் கூடுனாங்கிறது உண்மையா இருக்க முடியும். ஆனால் வந்து அது ஒரு விழா காலமாகத்தான் நடந்ததே ஒழிய போராட்டமாக கூர்மையடைந்து அரசாங்கத்தை நெருக்கடி கொடுக்கும் அளவிற்கு அது அடித்தட்டு மக்களுடைய பங்கேற்பாக அமையவில்லை என்பதை நம்ம அனைவருமே கவனித்திருந்தோம். இரண்டாவது, அரசியல் கட்சியாக ஒரு சமூக இயக்கம் மாறுது அப்படின்னாலே அந்த கட்சி, அதாவது அந்த இயக்கம் திரிவுபடுகிறது என்று பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு தலைவர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பெரியார் அவர்கள் அதை பற்றி விரிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியா போய் நிக்கிறோம், வாக்கு வாங்க போறோம்னா பல சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும். அதற்கான நிதி என்பது வந்து பொதுமக்களிடம் இருந்துதான் வாங்கணுங்கிறது இல்லாம பெரிய அளவுக்கு நிறுவனங்களிடம் இருந்தும் ஏழைய வழிமுறைகளிலும் நிதியை உருவாக்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு உருவாகின்றன. அப்படி என்றால் அவருடைய கொள்கையை அவரை சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு வரும். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கொள்கை திட்டங்களில் அவர் என்ன நிலைப்பாடு வச்சிருக்காருங்கிறது இன்னும் தெரியல. சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் நிலம் அபகரிக்கப்படுகிறது, கடலோர மீனவர்களுடைய வாழ்க்கை அபகரிக்கப்படுகிறது. இங்கே அணு உலை திட்டங்கள் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அடியோடு முற்றிலுமாக சிதைக்கிறது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எல்லா தரப்பு தொழிலையும் சிதைக்கின்றன. இதுல எல்லாம் அவர் என்ன கொள்கை திட்டம் வைத்திருக்கிறாருங்கிறத பேசாம வெறும் அரசியல் கட்சியா போறாரு அப்படின்னால் அதனுடைய ஒரு ஆழமற்ற தன்மையை தான் காண்பிக்கிறது, ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை தான் காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு போராட்டம் என்பது அது வெற்றி பெறும் முறை தொடர்ச்சியாக நடக்கணும். ஒரிசால நடந்த போராட்டம் அப்படிங்கிறது, கலிங்க நகர் நடந்த போராட்டம்ங்கிறது 6 வருடம் நடந்தது. பிளாச்சி மடால கொக்கோலாக்கு எதிராக நடந்த போராட்டம்ங்கிறது 10 வருடங்களாக நடந்தது. இப்பொழுது கூடங்குளத்தில் 1 வருடமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் 10,000 மக்கள் அந்த இடத்திலே எப்பொழுதுமே இருக்கிறாங்க. அது போராட்டம். அதை தவிர இந்த மாதிரியான ஒரு மொத்தமாக கூடுறது, திடீர்னு உண்ணாவிரதம் அறிவிக்கிறது, கலைஞ்சு போகிறது, இதுக்கு வந்து மீடியா தான் பெரிய அளவிற்கான ஒரு வட இந்திய ஊடகங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த வரைக்குமே இது மையப்பகுதியை எடுத்திருந்தது. ஊடகங்கள் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அது போராட்டம் பிசுபிசுத்து போகக்கூடிய சூழல் தான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அடித்தட்டு மக்கள் பங்கேற்காத இருக்கக்கூடிய எந்த போராட்டமும் மக்கள் போராட்டம் என்று சொல்ல முடியாது. அந்த வகையில் அடித்தட்டு மக்களோட பங்கேற்பே இல்லாத ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அது வர முடியுமே ஒழிய அது மக்களுடைய மொத்த பிரதிநிதித்துவத்தையோ மக்களுடைய பிரச்சனையோ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அமையும் என்று நாம் ஒருபொழுதும் எதிர்பார்க்க முடியாது. நன்றி திருமணம். உங்களுடைய கருத்திற்கு அழைப்பு ஜாகரீசன். அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியல் பிரவேசத்திற்கான முன் பயிற்சி களம் தான் உங்களுடைய போராட்டம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இதற்கான உங்கள் பதில் சொல்லுங்க. திருமுருகன் கருத்தை நான் முழுமையா ஆதரிக்கிறேன். ஏன்னா அவர் இன்னும் முழுசா எதையுமே அறிவிக்கல. அவருடைய திட்டத்தையோ இல்ல என்ன மாதிரி செய்ய போறோம், எதை முன்னோக்கி இந்த இது வரப்போகுதுங்கிறதுலாம் இல்ல. அவருடைய முந்தைய செயல்பாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கணிப்புக்குள்ளாக போகும். அதுல இருந்து மாற்று நம்ம எல்லாரும் பேசி, ஏன்னா இந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக இது நடக்க வேண்டிய விஷயம் இல்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாது. கூர்ந்து கவனிக்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கண்டிப்பா நாம இதுக்கு வந்து பொறுத்து இருந்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா இப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் உடனே எனக்கு எல்லாமே தெரியாது. என்ன மாதிரி மூவ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி அமைக்க போறாங்க, அவங்களுடைய திட்டம் என்ன, எல்லாருடைய கருத்தையும் கேட்டு சிறந்த விஷயத்தை இல்ல போராட்டத்தை முடித்து இதற்குள்ளாகவே நீங்க அரசியல் பிரவேசத்திற்குள் வருவதற்கான காரணம் மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய கொள்கையில் வந்து நீங்க சமரசம் மேற்கொள்றீங்களா அப்படின்றது அவருடைய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து அதாவது லோக்பால் வேணுங்கிறது முதல் அஜெண்டா. லோக்பால் ஏன் வரல அப்படின்னு சொன்னா 15 கரப்ட் அமைச்சர்கள் உள்ள இருக்காங்க. அவங்க அதாவது லல்லு பிரசாத் யாதவ் போன வாட்டி சொன்னார் பாராளுமன்றத்தில், அண்ணா ஹசாரே கொண்டு வரக்கூடிய லோக்பாலை கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் போறது நாங்களா தான் இருக்கும். அதனால அவங்க பயந்து 15 அமைச்சர்கள் தான் அதை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரணும்னு அவங்க இதை கொண்டு வர விட மாட்டாங்க. அப்ப இந்த 15 அமைச்சர்களை நீங்க வந்து விசாரிக்க தனி குழு அமைங்க, அவங்கள பதவியிலிருந்து நீக்குங்கிறத அண்ணா ஹசாரேவுடைய வேண்டுகோள். இது ரெண்டையுமே அரசாங்கம் கவனிக்கவும் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன, நாங்க சுத்தமானவங்க, கரப்ஷனே இல்லைன்னு ஐயா சொல்றாங்க. இல்லைன்னா அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன, உடனடியாக அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. உண்ணாவிரதம் இருந்தாலும் சொல்லுங்க திரு மனுஷபுத்திரன், இது குறித்து உங்கள் பார்வை இந்த போராட்டம் முன்பயிற்சி அப்படின்னு தான் லோக்பாலை கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. நான் வந்து காங்கிரஸை கடுமையாக விமர்சிச்சா கூட அவங்க மேலே இந்த மாதிரி வந்து ஒரு அர்த்தமில்லாத வகையில் இந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆராசா இருக்கார், ஊழல் பண்ணார், ஜெயிலில் போய் இருந்துட்டு வந்தார், விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதே இப்போ சுரேஷ் கல்மாடி மேலே வந்துட்டு இன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க.
இது மாதிரி பல பேர் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போற அளவுக்குலாம் இங்க விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு வந்து. அதெல்லாம் அண்ணா ஹசாரே வந்ததுக்கு அப்புறம் நடைபெற்றது. இது எல்லாமே இல்ல, இங்க ஒரு நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் வந்துட்டு இன்னைக்கு அதன் மேல கொடுக்கக்கூடிய அழுத்தம் எல்லாம் சேர்ந்ததுதான். எல்லாத்துக்கும் அண்ணா ஹசாரை கிளைம் பண்ணக்கூடாது, என்னாலதான். அப்போ இவங்க இருக்கிறதுனாலதான் லோக்பால வந்துட்டு வரவிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது அது முதல்ல அபத்தம். இவங்களை வெளியே தள்ளிட்டா உடனே லோக்பால் வந்துடும் சொல்றது வந்து அதோட பெரிய கற்பனை. இதுல என்ன விஷயம்னா ரொம்ப தெளிவா இருக்கு வந்து. இன்னைக்கு இந்த போராட்டமே எடுத்துக்கங்க வந்துட்டு, இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட போராட்டம் இது இப்ப லோக்பாலுக்காக நடக்கல. இந்த 15 மினிஸ்டர்ஸ் மேல நீங்க இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆரம்பிங்கன்னு அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற சமயத்துல காங்கிரஸை முழுக்க டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு காரணம் லோக்பால் அல்ல, அவங்களுக்கு பிஜேபியோட ஏற்கனவே ரகசியமான பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து அடுத்த தேர்தல் அவங்க வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் தான் அவங்களுடைய மெயின் டார்கெட். அவங்க பிஜேபி பத்தி கவலைப்படுறது இல்லை. கர்நாடகாவில் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இது அரசியல் ரீதியான ஒரு போராட்டம். இந்த போராட்டம் ஆரம்பிச்ச டைம் நீங்க நினைச்சு பாருங்க வந்துட்டு, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு அண்ணா ஹசாரே ஒரு பெரிய தாரக மந்திரம் மாதிரி ஒன்று சொன்னார். எல்லாருமே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு அது அப்படியே சுருங்கி வந்துட்டு 15 மினிஸ்டர்ஸ் போய் நிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு இந்த 15 மினிஸ்டர்ஸ்ங்கிறது விஷயம் அவன் டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு இடத்துல லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பத்தி அண்ணா ஹசாரே பேசுவாருன்னா அவர் பின்னாடி இவ்வளவு பேர் வந்தாங்க. அன்னைக்கு போன வருஷம் வந்த கூட்டம் இந்த வருஷம் வரலங்கிறது காரணம் என்னன்னா, பெரும்பாலான மக்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறதுல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு சுருங்கிருச்சு இந்த மூவ்மெண்ட் வந்துட்டு. அதனாலதான் அவங்க ரொம்ப நேச்சுரலா வந்துட்டு இன்னைக்கு அரசியல் நோக்கி போறாங்க. அதனால இது முழுக்க முழுக்க காங்கிரஸை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பவர் கிரைசிஸ். அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் அந்த தலைமையை இன்னைக்கு எடுக்க முயற்சி பண்றாங்க. இதை பத்தி நம்ம விரிவா பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் வந்து அண்ணா ஹசாரைக்கு அடுத்து இன்னைக்கு இவர் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? வணக்கம், உள்ளது உள்ளபடி சார். வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. நான் செங்கல்பட்டுல இருந்து இன்பராஜ் பேசுறேன். சொல்லுங்க திரு இன்பராஜ், ஒரே உங்களுக்கு கருத்து சார். ஒண்ணு இல்ல, இப்போ அண்ணா ஹசாரே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முன் செஞ்சாரு, உலகமே பார்க்கும் அளவுக்கு செஞ்சாரு. இப்ப இவர் அரசியலுக்கு வர்றது வந்து தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா 18 இந்த வயசுல வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இத்தனை ஆண்டு காலமாக இவர் எங்கு போயிருந்தார்? இது ஒரு விளம்பரமா? இவர் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்பிருக்கிறாரு? கூட இருக்கிறாங்க, திரும்ப இருக்கிறாங்க. சார் இப்ப நல்லா சொன்னார், நான் தமிழ்நாட்டுல எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, இவங்க வந்து ஊழல் அதிகம் உள்ள நாடா கூட இருந்தா கூட இவங்க ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணிருக்கணும் சார். என்ன பொறுத்த வரைக்கும் தான், இந்த மாநிலத்துல இது ஊழல் நடந்திருக்கு, இந்த மாநிலத்துல இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்கிறது அரசாங்கத்துக்கு கையில ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டோட அவங்க வந்து இத ஊழல் இந்த மாநிலம் நடந்து காங்கிரஸ் வந்து என்ன வந்து முடிவு எடுத்திருக்குது அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டை கையில வச்சு இவங்க பேசியிருந்தாங்கன்னா மக்கள் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இவர் அரசியல் வர்றது நிறைய சப்போர்ட் இருக்கும். பட் இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி இப்ப கர்நாடகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு 2 நாள் இருந்தாரு, அதுக்கப்புறம் போயிட்டாரு. இப்ப மக்கள் மனசுல இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா பாத்துட்டு இருந்தேன். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு வாபஸ் வாங்க இப்ப ராம்தேவ் எல்லாம் பாத்தீங்கன்னா வராங்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இது அரசியலுக்கு வர்றதுனால ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஊழல் செய்யறாங்களா சுட்டி காட்டுங்க, தைரியமா சொல்லுங்க இவங்க இந்த தப்பு. நன்றி திரு இன்பராஜ், உங்களுக்கு கருத்து நன்றி. சொல்லுங்க திரு ஜாகிரசன். அதாவது இவரோட கருத்தோட சேர்ந்து மற்றொரு கேள்வி கேட்கலாம்னு யோசிக்கிறோம். அதாவது அண்ணா ஹசாரேவுக்கு வந்து வயதாகி விட்டது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அது தவிர்க்க முடியாத விஷயம் தான். சமீபத்திய வந்து உங்கள் குழுவில் உள்ள திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிதாக முன்னிறுத்தப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அதாவது தகவல் அறியும் உரிமை அவரை முன்னிறுத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. குறுகிய காலத்துல இதற்கான நிறைய இல்லை ஊழல் எதிர்ப்பு இயக்கம் லோக்பால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, அண்ணா ஹசாரே, அவங்க ஒரு டீம். அதுல இது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முன்னாள், அதாவது அவர் இன்கம் டேக்ஸ் ஆபீசரா இருந்து வந்திருக்கிறாரு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நாம் பெறுவதற்கு பெரிய முயற்சி பண்ணிருக்கிறாரு. அவங்க முதல்ல ஆரம்பிச்சதே சுரேஷ் கல்மாடியோட அந்த விளையாட்டு ஊழலை வந்து கேள்வி கேட்கறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த சரியான சட்டம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சார் சொன்னாங்க ஆர் ராசா வந்து கைது பண்ணப்பட்டாங்க, ஜெயில இருந்தாங்கன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இந்திய சரித்திரத்தில் எப்படியாவது இவ்வளவு நாளா எந்தாவது ஒரு அமைச்சர், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சரா இருந்தவர் இதுக்கு முன்னாடி எப்பமாவது நம்ம இந்திய சரித்திரத்துல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி நம்ம தட்டி கழிக்க முடியாதுங்கிறதுனாலதான் ஆர் ராசா, கனிமொழி, இன்னும் சுரேஷ் கல்மாதி எல்லாம் அதாவது உள்ள வச்சிருக்காங்க. காரணம் என்ன? அண்ணா ஹசாரே வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், முக்கியமான கரு. அவர் நாங்க இழந்து விடக் கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்களே உண்ணாவிரதத்தை கைவிட சொல்றோம் அவர்கிட்ட. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் நமக்கு முன்னின்று நடத்துறதுக்கு. அண்ணா ஹசாரே வயசானவர்,
அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தா என்ன தப்பு? சார் தொடர்ந்து பேசலாம். பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், முன்னாள் அமைச்சர்கள் கைது வந்து எங்களால் தான் அப்படின்றது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய பதில் சொல்லுங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம். நேரில் தொடர்ந்து பாருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உள்ளது உள்ளபடி தொடரும். உள்ளது உள்ளபடி தொடர்கிறது. சார் சொல்லுங்க திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சார். அதாவது முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் கைதுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் கிடையாதுங்க. காக்கா பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையை. இதுக்கு முன்னால எத்தனையோ பேர் ஊழல் நடந்திருக்கு. நீங்க கூட மிக மிக நேர்மையான ஒரு நீதிமான் என்று போட்டப்பட்ட டிடி கிருஷ்ணமாச்சாரி மேல கூட முந்திரா ஊழல். நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி சார். அது நிறைய ஊழல்கள் வந்து நடைபெற்று இருக்கிறது. இந்த மாற்று கருத்து தொடர்ந்து இது ஊழல் என்பது தொடர்கதையா இருந்துட்டு இருக்கு. அது குறிப்பா இந்த மாதிரி இயக்கங்களோட வளர்ச்சி வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பின்னடைவு தானே சார். அதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்றவங்க யாருன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். கெஜ்ரிவாலை பத்தி நீங்க சொன்னீங்க, முன்னெடுத்தப்படுறார். கெஜ்ரிவால் வந்து இன்கம் டாக்ஸ்ல வேலை செஞ்சிருக்கும் போது அவர் மேல அரசாங்கத்திலேயே பல குற்றச்சாட்டுகள் இருந்து பணம் பாக்கி இருந்து அதெல்லாம் கூட கட்டிட்டு வெளியில வந்திருக்காரு அவரு. அதனால அவங்க எல்லாம் வந்து பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. இப்ப இவங்க வந்ததுனாலதான் ராஜா உள்ள போனாரு, மத்தவங்க அப்படிலாம் கிடையாது. அதற்கு என்ன சாட்சின்னு இவங்க சொல்லணும்னா, ஒரு நேர்மையான அரசாங்கம் இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க தவறு பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீதிமன்றம் அவர்களை சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையில் வைச்சதனாலேயே அவங்க குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் சிறைக்குள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து காங்கிரஸ் அரசாங்கம் ஒத்துழைப்பு தந்திருக்கிறது. அதனால வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஊழல் இல்லாம ஒரு நிலைமை உண்டாக்கணும் தான் நினைக்கிறாங்க. அவர்கள் சிறைவாசத்துக்கும் காங்கிரஸ் நேர்மை தான் காரணம் நீங்க சொல்றீங்க. ஒரு விஷயம் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. மற்றும் நேர் நம்மளுடைய இணைப்பு. வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஹலோ வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. ஆர் சிங்காரவேலன், மன்னார்குடி. சொல்லுங்க திரு சிங்காரவேலன், உங்களுடைய கருத்துக்கள் விரைவா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சார், இவருடைய அண்ணா அசாரோடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை சார். ஆனா இவர் அரசியல் கட்சி தான் ஆரம்பிச்சு அந்த சேவையை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. டெல்லியில இருக்கிற உண்ணாவிரதத்தை மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்துக்கு மாவட்டம் மக்கள்கிட்ட உள்ள ஒரு தவறை செய்தியை கேதர் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தா போதும் சார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வயசு பத்தாது. வயசு இன்னும் அவருக்கு இன்னும் போனஸ் லைஃப் தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு இளமையான ஒரு வயசு வேணும் சார் உங்களுக்கு. இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு. இவருக்கு பின்னாடி அந்த கட்சி வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இயக்கத்துல சேர்ந்து தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாமகவுல வேலு, அதிமுகவுல மலைச்சாமி, இவங்கெல்லாம் ஐஏஎஸ் இருந்துட்டு ஒரு கட்சியில தலைவர் ஆகணும்னு நினைக்க. குறிப்பா வந்து நீங்க தலைநகரில் மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு இயக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நன்றி, உங்க கருத்துக்கு உங்களோட அழைப்புக்கு நன்றி. சொல்லுங்க திரு மனுஷபுத்திரன். தலைநகரில் மட்டும் செயல்பட்டு ஒரு இயக்கமா தான். அதுக்கு முன்னாடி உங்க ஐயா சொன்ன விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸோட பெருந்தன்மை காரணமா தான் இவங்க எல்லாம் போனாங்கன்ட்டு நமக்கு ரொம்ப ஷார்ட் மெமரி ஆயிடுச்சு வர வர. என்னன்னா கிட்டத்தட்ட 2 பாராளுமன்றத்துல குறுக்கிறது மன்னிக்கும். தொடர்ந்து உங்களோட கருத்து சொல்லுங்க. பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்புல இருக்காங்க. உங்களோட கருத்துக்கு அப்புறமா உங்களுடைய கருத்து